பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய தெய்வமாக திகழ்பவள் மகாலட்சுமி தாயார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்தோம் என்றால் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும், அதாவது கடன் கொடுத்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளும், கடன் வாங்கியதால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். மேலும் பணவரவு என்பது அதிகரிக்கும். அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் முக்கியமான கிழமையாக திகழ்கிறது. செவ்வாய் பகவான் கடன் தொடர்பான விஷயங்களுக்கு காரணகர்த்தாவாக திகழ்கிறார் என்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் வாங்கிய கடனை அடைக்க சிறு தொகையாவது கட்டினோம் என்றால் கடன் விரைவிலேயே அடையும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். அதே செவ்வாய்க்கிழமை அன்று நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம் என்றால் பணவரவு அதிகரிக்கும். அதன் மூலம் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். மங்களகரமான வாழ்க்கை வாழ முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டை வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை அன்று எப்போதும் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவது போல தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாருக்கென்று தனியாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுவது என்பது சிறப்பு. அதிலும் சிறிதளவு மஞ்சள் தூளை எடுத்து அதில் நெய் ஊற்றி நன்றாக கலந்து அதில் தாமரை தண்டு திரியை நனைத்தால் அந்த திரியானது மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிடும். பிறகு அந்த திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றினோம் என்றால் அது மிகுந்த பலனை தரும். பாலில் கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து நெய்வேத்தியமாக வைக்கலாம், அல்லது கற்கண்டு பொங்கல் மட்டும் செய்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். இவ்வாறு வைத்து முடித்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய கனகதார ஸ்தோத்திரத்தை முழு மனதோடு நிறுத்தி நிதானமாக பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் அந்த பாடலை வீட்டில் ஒலிக்க செய்யலாம். இப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்துவிட்டு அந்த நெய்வேத்தியமாக வைத்த பொருட்களை பிரசாதமாக வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி செவ்வாய்க்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரும். பணப்பிரச்சனை தீர்ந்தால் பிறகு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அல்லவா? அதனால் கடன் பிரச்சனையும் தீரும். மிகவும் எளிய இந்த வழிபாட்டை முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து செய்ய பணம் மற்றும் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். செல்வ வளம் பெருகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.